ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜிஆர்டி அண்ட் போத்தீஸோட கோல்ட் காயின்ஸ் கம்பேரிசன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் டிஜிட்டல்ல சேர்ந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் காயின் வாங்கும்போது நீங்க செக்லிஸ்ட்ல என்னென்னலாம் செக் பண்ணணும். ஸோ அப்பதான் ரீசேல் வேல்யூ அண்ட் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதிகமான டிடக்ஷன் இருக்காது. ஸோ நம்ம இப்போ கம்பேரிசன் வேல்யூ பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே அரை கிராமும் 1 கிராமும் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஆர்டியோடது பார்க்கலாம். உங்களுக்கு ஜிஆர்டியோட அரை கிராம் காயின் ஆன்லைன்லேயே இப்போ அவைலபிளா இருக்கு. நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9390 ரூபாய். ஸோ அரை கிராமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4695 ரூபாய் ஆகுது. இதுக்கு செய்கூலி பார்த்தீங்கன்னா பர் காயினுக்கு 75 ரூபாய். நீங்க 100 மில்லிகிராம் வாங்கினாலுமே சரி, 250 வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபிக்ஸ்டா 75 ரூபாய் மேக்கிங் சார்ஜ் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மில்லிகிராம்ஸ் காயினுக்குலாம் 50 ருபீஸ் மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நிறையவே மாத்திருக்காங்க. ஜிஎஸ்டி 3% 143 ரூபாய். மொத்தமா நீங்க ஜிஆர்டில ஒரு அரை கிராம் காயின் வாங்கணும்னா அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு இருக்கிற கோல்ட் ரேட்ல 4913 ரூபாய் ஆகும். ஸோ என்னோட மில்லிகிராம்ஸ் காயின்லாம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட கிடையாது. ஸோ ஆனால் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் காயின் 600 ரூபாய். ஸோ இப்போ நம்ம ஒரு 100 மில்லிகிராம் வாங்கணும்னா கண்டிப்பா நமக்கு ஒரு 1900 ருபீஸ் கண்டிப்பா ஆகும் அரௌண்ட். ஸோ அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு காயின்ஸ் சேர்க்கறது ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கோங்க சேவிங்ஸ்ல. நெக்ஸ்ட் நம்ம போத்தீஸ் பார்க்கலாம். போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெயிட் டிஃபரன்ஸ் 500 மில்லிலே நிறைய வேரிஸ் ஆகுது. 500 மில்லிகிராம் 499, 501, 502 சொல்லிட்டு உங்களுக்கு வேரியஸ் டிஃபரன்ஸ்ல கிடைக்கும். அரை கிராம் கோல்ட் காயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4695 ரூபாய் ஆகுது. சைக்கிளி பாத்தீங்கன்னா இவங்க வெயிட் பொறுத்து டிஃபரன்ஸ் ஆகுது. அதாவது அரௌண்ட் உங்களுக்கு 92 ரூபாய் இல்லைன்னா 93 ரூபாய் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வரும். ஸோ ஜிஎஸ்டி 3% 143 ரூபாய். மொத்தமா நீங்க போத்தீஸ்ல அரை கிராம் காயின் வாங்கணும்னா 4930 ரூபாய் ஆகும். ஸோ இப்போ நீங்க டிஜி கோல்ட் எல்லாம் சேர்ந்துருப்பீங்க இல்லையா, அதுல கூட இந்த மாதிரி காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் அரௌண்ட் நம்மளால அஃபோர்ட் பண்ற முடிய பிரைஸ் தான் 92 ரூபாய் இல்லைன்னா 93 ரூபாய். ஜிஆர்டியோட மேக்கிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா அரை கிராமுக்கு 75 ரூபாய். போத்தீஸோடது 93 ரூபாய் இல்லைன்னா 92 ரூபாய். ஸோ ஜிஆர்டில அரை கிராம் வாங்கணும்னா 4913 ரூபாய் ஆகும். போத்தீஸ்ல அரை கிராம் நீங்க வாங்கணும்னா 4930 ரூபாய் ஆகும். இப்ப 1 கிராம் கம்பேரிசன் பார்க்கலாமா? பெருசா போத்தீஸ்க்கும் ஜிஆர்டிக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. 1 கிராமோட பிரைஸ் ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வைஸ் 2% தான் போட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு ஒரே ரேட்டு தான் வரும். ஜிஆர்டில நீங்க 1 கிராம் வாங்கணும்னா வேஸ்டேஜ் 2% போடுவாங்க. அது ஒரு 187 ரூபாய். ஜிஎஸ்டி 3% 287 ரூபாய். மொத்தமா ஜிஆர்டில நீங்க 1 கிராம் வாங்கணும்னா 9867 ரூபாய் ஆகும். ஸோ போத்தீஸ்லயும் நமக்கு கிட்டத்தட்ட இதே தான். ஏன்னா சைக்கிளி 2%ங்கிறதால நமக்கு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே பிரைஸ் தான் வரும். நமக்கு வெயிட் கொஞ்சம் ஒரு மில்லி அந்த மாதிரி கம்மியா இருந்தா ரேட்டு கொஞ்சமா டிஃபர் ஆகும், அவ்வளவுதான். ஸோ காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ்ல ஜிஆர்டி எவ்வளவோ பரவாயில்ல கம்பேரிட்டிவ்லி மற்ற ஷாப்ல மார்க்கெட்ல இருக்கிறத விட. ஸோ ஜிஆர்டில நம்மளால ஒரு 2%க்கு காயின் வாங்கிக்க முடியும். சில ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3% போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கோல்ட் காயின்ஸ் நம்ம வாங்கும்போது என்னென்ன செக்லிஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு ரீசேல் வேல்யூ இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ அதிகமான டிடக்ஷன் இருக்காது. நம்ம அபோவ் 1 கிராம் வாங்கும் போதுதான் அந்த ஹெச்ஐடி கோட் கண்டிப்பா இம்பார்ட்டண்டா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இது 2 கிராம்ஸ் காயின். இதுல எல்லாமே இருக்கும். அதாவது ஹெச்ஐடி, ஹால்மார்க் கோடு, நெக்ஸ்ட் அந்த ஷாப் எங்க வாங்குறோமோ அதோட கோடு எல்லாமே இருக்கும். நீங்க பிலோ 1 கிராம் வாங்குறப்போ அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹெச்ஐடி கோடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கம்பல்சரி கிடையாது. ஸோ இது நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது 1 கிராம் காயின். இதுலயுமே எல்லா கோடுமே நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களோட 1 கிராம் காயின்ல இருந்து ஹெச்ஐடி கோடு எல்லாமே இருக்குதான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா கம்பல்சரியா நம்ம ரீசேல் வேல்யூக்கு அது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நம்ம விற்கிறப்போ நமக்கு ஏதாவது கண்டிப்பா ப்ராப்ளம் வரலாம். ஹால்மார்க், அப்புறம் ஹெச்ஐடி கோடு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 916 பியூரிட்டி எல்லாமே கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்டேவே. இப்போ நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்றீங்கன்னா கண்டிப்பா வெயிட் கம்பல்சரியா செக் பண்ணிக்கோங்க. அதுலயுமே எல்லா கோடும் அவைலபிளா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் பிளிப்கார்ட், அப்புறமா அமேசான் அதுல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ
ஸோ வேறு காயினுங்கிறப்போ கண்டிப்பாக அது வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஆன்லைனில் வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோடது தாங்கிறதால நான் பெருசாக வந்து செக் பண்ணலை. பிகாஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு வேறு காயின் வாங்கிட்டு வேறு ஷாப்பில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு வந்து இப்போ 500 மில்லிகிராம் சொல்லிட்டு உங்களுக்கு 450 அந்த மாதிரி 70 இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் தான் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாமலே கோல்ட் காயின் வந்து பில் வாங்கிக்க முடியும். ஸோ வந்து அப்படி வாங்குற கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பில்லு தர மாட்டாங்க. இப்போ இதே மாதிரி நேட்டிவ்ல எனக்கு நடந்தது. அதாவது காயின்ஸ்லாம் வந்து நமக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் தராங்க. பட் வந்து பில்லு வந்து கையில் எழுதி தராங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கிற மாதிரி ஒரு பில் வந்து நீங்கள் கேட்டு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏன் பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அதை ரீசேல் வேல்யூ பண்ணும்போது கண்டிப்பாக பில் கேட்பாங்க. அது வந்து எக்ஸ்சேஞ்ச்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து விற்கும் போது கண்டிப்பாக பில் உங்களுக்கு அவசியம் தேவைப்படலாம். இப்போ ரீசேல் வேல்யூ வந்து உங்களுக்கு எங்கே வந்து இமீடியட்டாக கிடைக்கும் அப்படின்னு ஜுவல்லரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா ஜிஆர்டி தான். ஏன்னா வந்து நான் கோவிட்க்கு முன்னால் வந்து காயின்ஸ் கொஞ்சம் சேல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு 1 ஹவர்லேயே வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ என்னென்னா நமக்கு வந்து கேஷாக தர மாட்டாங்க, அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து கோல்ட் காயின்ஸ் வந்து ஒரே ஷாப்பில் வாங்க பாருங்கள். ஏன்னா வந்து அதிகமான டிடக்ஷன் இருக்காது. இப்போ நம்மளே பார்த்துருப்போம். இப்போ ஓன் மேக்குக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க, அதர் மேக்குக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க. ஸோ வந்து அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஷாப்பில் வாங்குறது ரொம்பவும் நல்லது. காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வேஸ்டேஜே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் போட மாட்டாங்க. நான் வந்து ஜிஆர்டியில் 1% இருக்கிற வேஸ்டேஜ்லேருந்தே வாங்கியிருக்கேன் 1, அதுக்கப்புறம் 1.5 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 2% வந்து கொண்டு வந்துட்டாங்க. எப்போ வேணாலும் இதுக்கு மேலே கூட நமக்கு போகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து 0% வந்து ஆஃபர் வரும்போது கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ வந்து காயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ஃபெஸ்டிவலில் அக்கேஷன்லையும் இருக்கட்டும், ஜிஆர்டியில் வந்து உங்களுக்கு வந்து 0% வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க, பட் வந்து நான் ஷாப் வந்து நமக்கு நியர்பை இருக்காது அப்படிங்கிறவங்க வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். என்னோட இந்த 2 காயினுமே பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக கண்டிப்பாக வந்துடும். அண்ட் வந்து நம்ம கரெக்டாக பின்கோடு அண்ட் வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்தா எந்த இஷ்யூஸும் இருக்காது. நம்மளோட காயின்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக டெலிவர் ஆகிடும். ரிசீவ் ஆகும்போது நம்மளோட ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க, அப்போ மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வேஸ்டேஜஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கேன். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 2%, போத்தீஸில் 2%, தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா 3% போட்டிருக்காங்க. ஜாஸ் அலுகாஸ்லேயும் உங்களுக்கு 3%, மலபாரில் 3%, அண்ட் வந்து பீமாவில் 3%, டானிஷில் 6%, ஸ்ரீகுமரனில் 1லேருந்து 1.5% வந்து போடுறாங்க. சரவணாவில் வந்து உங்களுக்கு 2% வந்து இருக்கு. இதுலேயே சில ஷாப்பில் வந்து நீங்கள் 4 கிராம்ஸ் காயின் வாங்கினா ஒரு வேஸ்டேஜ், 1 கிராமுக்குள்ளே வாங்கினீங்கன்னா ஒரு வேஸ்டேஜ் மாதிரி இருக்கும். ஸோ காயினுக்கு கூட நீங்கள் லெஸ் பண்ணுவாங்களா ஜிஆர்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசினா கண்டிப்பாக லெஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது எல்லா பொருளும் வாங்கும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பாருக்கும் காயினுக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 70 ரூபாய் வித்தியாசமாக இருக்கும். காயின் வந்து 2%, பார் வந்து உங்களுக்கு வந்து 2.5%. இதுலேயே வந்து உங்களுக்கு எம்எம்டிசி காயினும் ஜிஆர்டியில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 11.9%, அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12% போடுறாங்க. ஸோ எம்எம்டிசியோட ரீசேல் வேல்யூ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து போனேன்னா கண்டிப்பாக கேட்டு வந்து அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். போத்தீஸோட ஸ்வர்ணமஹல் ஆப்லேயே நமக்கு வந்து எல்லா காயின்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம்ஸில் உங்களுக்கு வெயிட் வேரியஸில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதோட ரேட் என்ன, அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரேக்கப்போட எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிகோல்டு சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆன்லைனில் வந்துடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 அப்புறமா வேரியஸான வெயிட்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து உங்களுக்கு 500 மில்லிகிராம்ஸ் காயினும் இப்போ அவைலபிளாக இருக்கு. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4662 ரூபாய். அதாவது மேபி வந்து மில்லிகிராம்ஸில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அரௌண்ட் வந்து 480 மில்லிகிராம்ஸ் இருக்கலாம். அதனால தான் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காயின் வந்து இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது. சீக்கிரமே வந்து ரீஸ்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 474 கிராம் இருக்கு.
ஸோ நமக்கு வந்து 1 மில்லி 2 மில்லி கம்மியா இருந்தா வந்து கவலைப்பட வேணாம். பிகாஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட பரவால்ல. கம்மியா இருக்கிறது மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஸோ வந்து பிரைஸ் என்னமோ கரெக்ட்டா தான் போடுவாங்க. இருந்தாலும் வாங்குறப்போ நம்ம வந்து ரொம்ப கம்மியா வாங்க வேண்டாம். அதுக்காக தான் சொல்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.